Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓல்டு கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சு ரீயூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சு ரீயூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த வளையலில் வந்து 2 வளையல் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை ஆக விட்டுக்கணும். இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட், அதுக்கப்புறமா வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். நம்ம மேலே டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பேர்ல் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆஃப் பேர்ல் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் இருந்தால் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலரில் ஸ்டோன் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பேர்ல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வெறும் பேர்ல் மட்டும் வச்சு அந்த வளையல் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சிசர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் அந்த வளையலில் த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இது கூட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். நான் லைட்டாக இந்த மாதிரி சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வளையலில் வந்து த்ரெட்டை ஒரு 20 டைம்ஸ் வந்து சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வளையல் நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் த்ரெட்டை. இந்த மாதிரி சுற்றிட்டே வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அந்த வளையல் தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிட்டு வரணும். ஒரே இடத்துல மொத்தமாகவும் சுற்றக்கூடாது. கரெக்டாக ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் த்ரெட்டை அழகாக சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நான் 2 வளையலுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் இருந்தால் நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட் வந்து சுற்றிட்டு அதுக்கு மேலே கோல்டன் பீட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேர்ல்ஸ் வந்து நான் த்ரெட்டோடு வந்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட த்ரெட்டோடு இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு த்ரெட் எடுத்து அதில் ஊசியில் கோர்த்து இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து அந்த பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது ஏன்னா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டிக் பண்ணுறதை விட இந்த த்ரெட்டில் வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம த்ரெட் வந்து வச்சு மறுபடியும் ஒரு தடவை அவுட்லைன் மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டோட எண்டு வந்து நான் லைட்டாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் வேணான்னா நீங்கள் வந்து ஒரு பீட் ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி கூட மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடுன்றதுனால நான் நிறைய க்ளூ வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட் வச்சு டைட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸில் பேர்ல் இருக்குன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 வளையல் ஸ்டிக் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக இந்த பேர்ல் வந்து சைஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் வளையலில் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் பேர்ல், அதாவது சின்னதாக இருக்கிற பேர்ல் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் பெரிய, அதாவது நிறைய வளையல் வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். என்னென்னா வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம த்ரெட்டோடு தானே ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் த்ரெட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த வளையலில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஸ்டர்ன்ஸ் த்ரெட் வந்து எடுத்து நம்ம அதுக்கு மேலே வந்து சுற்றிட்டே வர போகிறோம். இந்த வளையல் நான் இன்னும் பண்ணலை. அதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மல்டி கலரில் வந்து இருக்கிற மாதிரி பீட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃபுல் ஒயிட்டில் தான் வேணும், அதனால் வந்து ஒயிட் கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். 3 ஸ்டர்ன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்து க்ளூ வச்சு லைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
நம்ம எப்பவும் போல தான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த 2 பேர்ல்ஸ்க்கும் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம ஒரு பேர்லுக்கும் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம சுற்றிட்டே வரும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம கையில் போட்டதுக்கப்புறமா அந்த பேர்ல் எதுவுமே வந்து ரிமூவ் ஆகாது. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். நீங்கள் சின்ன சைஸில் இருக்கிற பேர்ல் வந்து ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பேர்ல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், பிரிஞ்சு வராமல். அதனால் நீங்களும் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த எல்லா பீட்ஸ்க்கும் இடையில வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து வளையல் வந்து முடிஞ்சிடும். நீங்களும் சேம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலரில் வேணும்னா கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கோல்டன் கலரில் இருக்கிற பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் சர்க்கிளில் இருக்கிற பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற பீட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். இதே மாதிரி சுற்றிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபுல் வளையலும் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங் லுக்கு. நான் வந்து 4 வளையல் வந்து செஞ்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து மல்டி கலர்லேயே வேணும்னா வந்து செஞ்சுக்கலாம். 2 ஒயிட்டு 2 கோல்டு அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு கிளாஸ் பேங்கிளில் வந்து நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஓனாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற வளையலோட பிக்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.